நாரதர் மாதிரி இன்னைக்கு என்னைய செய்தி கொண்டு வந்த? இன்னைக்கு உருப்படியான செய்தி ஒண்ணு கொண்டாந்து இருக்கிறேங்க. நீ இதே வார்த்தையை தினம் தினம் சொல்லி சொல்லி அதை நான் கேட்டு சலிச்சு போயிட்டியா? ஐயா, இன்னைக்கு நடந்த விஷயத்தையும் இதுக்கு மேல நடக்க போற விஷயத்தையும் சொல்லுங்க. நீங்க ராக்கெட்ல ஏறி ஆகாயத்திலே பறந்து போயிருவீங்க. அப்படி என்ன அதிசயம்? ஐயா, பூங்கா வனத்திலே பூமியிலே ஒரு வண்டு அதை ஆடுவதும் பாடுவதும் பார்த்தா அடா 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 என் நாட்கள் எச்சே ஊறி போச்சுங்க. நான் இப்பொழுது 70 வயது தாண்டி வந்தான். அந்த ஆடல் காட்சி பார்க்க பார்க்க நான் 16 வயசுக்கு வந்துட்டுங்க. யோ கணக்க சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாயா. முதலாளி, நம்ம தம்பி தீனாவும் ராமச்சந்திரனுடைய தங்கச்சி நிலாவும் கட்டி பிடிச்சு ஆடுவதும் பாடுவதும் பார்த்தா அட்டா 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 அது உங்களுக்கு கொடுத்து வைக்காம போயிருச்சுங்க. ஆட பாவி, இன்னைக்காவது ஒரு உண்மை சொல்லி நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு அபாங்கமான பழிய என் பையன் மேல போடுவின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா. ஐயா, நிறைய அப்பனுங்க இந்த காலத்துல தன்னோட பையன் நல்லவன் பல்லவன் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவனுங்க தரங்கட்டு போய் வரத்து பார்த்தா தான் நாம தர்ம சங்கடமா இருக்குது. அதோ பாருங்க, தம்பி தீனா வராரு. டேய் நில்டா, மணி என்ன ஆகுது? ஐயா, ராத்திரி 10 மணி. இவ்வளவு நேரம் எங்கடா போயிட்டு வந்த? ஐயா, வயசு பசங்க சினிமா பீசின்னு போக தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன். தம்பி தீனா, கவலைப்படாத. வீட்டில் பெரியவங்க இருந்தா இப்படிதான் உரிமைக்கிட்டு இருப்பாங்க. ஏ கணக்கு, நீ சும்மா இருயா. யாருடா அந்த பொண்ணு? அப்பா, உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? டேய், உன்னை பெத்த அப்பன்டா நானு. என் கழுகு பார்வையில இருந்து நீ தப்பவே முடியாது. டேய், நம் குலம் என்ன, கோத்திரம் என்ன, நம்ம பரம்பரை கௌரவம் என்ன, அதையெல்லாம் மறந்துட்டு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல நீ சொந்த கொண்டாட நினைச்சிருக்க. அப்பா, நீங்க இன்னும் அந்த காலத்துல இருக்கீங்க. குளங்கோத்திரம் பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அத்தனை பேரும் சந்தோஷமா வாழ்றாங்களா? சொல்லுங்க. சந்தோஷமா வாழ்றதுக்கு குளங்கோத்திரம் முக்கியம் இல்லப்பா, குணம் தான் முக்கியம். அப்பா, பரம்பரை கௌரவம் பணத்துக்காக வர போறது கிடையாதுப்பா. மனுஷனை மனுஷனா மதிச்சு பேசுறது தான் உண்மையான கௌரவம். தம்பியோட சாட்டை அடி ஒரு பரம்பரைக்கே போதுங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி தம்பி சொன்ன மாதிரி காலத்துக்கு தகுந்த கோலம் போடுங்க. இல்ல நமக்கு வயசுக்கு தகுந்த மரியாதை கிடைக்காம போயிடுங்க. யோ கணக்கு, இப்பதான் எனக்கு புரியுது. நீ திட்டம் போட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற. சரி, வாழ போறது இவன் இஷ்டப்படியே நடக்கட்டும். தம்பி, நான் சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன். என் பாக்கெட்டு வேற பஞ்சா பறக்குது, கொஞ்சம் கவனிச்சா பரவாயில்ல தம்பி. கணக்கையா, இப்பத்துக்கு இந்த பணத்தை வச்சுக்கங்க. தேங்க்ஸ் வெரி மச். வா ஜனனி, வா. கல்யாணம் ஆன புது பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகாம என்ன தேடி வந்திருக்க? ஏன்? இங்க பாரு, கிட்டத்தட்ட நீ சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி 2 பேத்தையும் பிரிக்கிற மாதிரி நடந்துக்கிட்ட. நான் கல்யாணமும் நீ சொன்ன மாதிரி சீக்கிரமா பண்ணிக்கிட்டேன். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்பவாவது அந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்துரு. ஏய் ஜனனி, இந்த போட்டோவை உன்கிட்ட கொடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஐயோ, என்னை ஏன் இப்படி வாட்டி வதச்சு சித்திரவதை பண்ற? நான் ஆசைப்பட்டவட கல்யாணம் பண்ணிட்டு அவர் கூட நிம்மதியா கூட என்னால வாழ முடியல. நீ இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இன்னும் அவங்க குடும்பத்தை நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஏய் ஜனனி, அந்த ராமச்சந்திரன் என்னைக்குமே சந்தோஷமா இருக்க கூடாதடி. உல்லாச கனவை கழிச்சிட்டு அவன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான்னா அவன் தங்கச்சியோட கல்யாணம் நடந்திருக்கு. ஜனனி, அவன் என்னைக்குமே சந்தோஷமா இருக்க கூடாது. இன்னமும் அந்த சந்தோஷம் விட்டு அவன் குடும்பத்துல சண்டைய பண்ணு.
ஏய் ஜனனி, உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம் எனக்கு நிறையாவே இருக்கு. நான் வரேன். ஆண்டவா, இவன் எதுக்கு என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறான்னு தெரியலையே. பாவம், ஒரு கூட்டு பறவைகளா ஒன்னா வாழ்றேன், அந்த குடும்பத்தை பிரிக்க சொல்லி நான் வாழ்ற குடும்பத்தை நானே பிரிக்கும்படி பண்றானே. இந்த பாவத்தை நான் எங்க கொண்டு போய் தீர்ப்பேன்னு தெரியலையே. கடவுளே. வாங்க கணக்கு, வாங்க தர்மராஜ் ஐயா, வாங்க வாங்க. வணக்கங்க, வணக்கம். தம்பி ராமச்சந்திரா, சொல்லுங்க தர்மராஜ் ஐயா. உன் தங்கச்சி நிலாவ என் பையன் தீனாவுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கிறப்பா. ஐயா, தம்பி சீதனத்தை பத்தி கவலையே பட மாட்டாருங்க. உங்க தங்கச்சி அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுங்க. ஐயா, நீங்க கேட்கலனாலும் நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்து என் தங்கச்சிக்கு தான். தங்கச்சிக்கு சீதனமா ஒரு 5 லட்சம் ரூபாயும் அப்பப்ப தங்கச்சிக்கு சீதனமா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறாங்க ஐயா. ஐயா, என்னங்க ஆடாம அசையாம அப்படியே நிக்கிறீங்க? ராமச்சந்திரன் சீதனத்தை பத்தி சொன்ன உடனே அப்படியே அசந்து போயிட்டயா. எல்லாமே என் தங்கச்சின்னு வாழ்ற ராமச்சந்திரனுக்கு முன்னாடி இந்த தர்மராஜோடைய சொத்து சுகம் அந்தஸ்து எல்லாம் தோத்து போச்சுயா. நாங்க தோத்து போனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு மகா சந்தோஷங்க. நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாங்க. முடிச்சிடலாங்க ஐயா. சரிங்க, சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், சந்தோஷங்க. குப்பாயி அடியே குப்பாயி